சுவையான பூண்டு குழம்பு செய்ய போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பூண்டு குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துருவோம். பூண்டு 3 மீடியமான, இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். 3 மீடியமான வெங்காயம், 2 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. மீடியமான ஒரு தக்காளி, 4 டீஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 4 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை. இதை எடுத்து வச்சுருக்குன்னு நம்ம வதக்கி ஆற விட்டு இதை அரைக்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க. அந்த பூண்டு குழம்பு அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப அந்த பூண்டு நம்ம சேர்க்கறதுனால ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை இந்த குழம்பு செய்யுங்க. ரொம்ப காரசாரமாலாம் இருக்காது. கரெக்டான அளவில் கரெக்டான பக்குவத்தில் செய்திருக்கேன். இப்போ மண் சட்டி அடுப்பை ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 டீஸ்பூன் 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெயில் தான் பூண்டு குழம்பு வைக்கணும். 4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வதக்கி தான் அரைக்க போகிறோம், அதனால் 4 டீஸ்பூன் போதுமானது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பூண்டு எடுத்துக்கின்னு, கருவேப்பிலை 2 கொத்து அளவுக்கு எடுத்துக்கின்னு, ஒரு மீடியமான வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்தது மீடியமான தக்காளி 1 எடுத்திருக்கேன். பச்சை மிளகாலாம் போட்டு நம்ம வதக்கி அரைச்சிடக்கூடாது. தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, அப்புறம் மிளகு, ஜீரகம், தேங்காய் துருவல் 4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். தேங்காய் துருவல் அதிகமாக ஆகிடக்கூடாது. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் கூட நீங்கள் இந்த பூண்டு குழம்பு செய்யலாம். தேங்காய் சேர்த்தா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி வதக்கிப்போம். வதக்கி விட்டுட்டு இது ரொம்ப பொன்னிறமாலாம் பூண்டு வர வேணாம். ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். அதே சமயம் தக்காளியும் ரொம்ப குலைவாலாம் வர வேணாம். நல்லா வதக்குன்னு ஒரு எப்படின்னாக்கா ஒரு கண்ணாடி பதத்துக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வதக்கினா போதும். வதக்கிட்டு நல்லா ஆற விட்டு தான் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இது பேஸ்ட்டு போல் அரைக்கணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். அதன் பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். நல்லா நம்ம தக்காளி சட்னி இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம திக்னஸாக இருக்குன்னு ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது. புளி கரைச்சல் ஒரு லெமன் சைஸுக்கு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஆறிடுச்சு. ஆறினோடனே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். ஏன்னா ஆற விடாமல் நம்ம சூடாக அரைக்கும் போது தெரிச்சிடும். அதனால் ஆற விட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம வதக்கி அரைக்கும் போது ஆற விட்டு அரைங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடும். இதே கடாய் இந்த மண் சட்டியை வச்சு அடுப்பை ஆன் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றுவோம். ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுவோம். இந்த பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கெல்லாம் விட்டாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு தேவையான அளவு எண்ணெய் போதும் அப்படின்ட்டு நான் 5 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 3/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். ஒரு 2 மீடியமான பொடிசாக கட் பண்ணி வெங்காயம், 2 பூண்டு, முழு பூண்டு 2 பூண்டு. நான் அரைக்கிறதுக்கு முழு பூண்டு 1 கொடுத்துருக்கேன். இதில் 2 மொத்தம் 3 முழு பூண்டு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நல்லா வதக்கிக்கின்னு, இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வரக்கூடாது. நல்லா வதக்கிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப லைட்டாக வதக்கிட்டும் நம்ம செய்யக்கூடாது. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இதை வதக்கணும். வதக்கி அதன் பிறகு தான் பேஸ்ட்லாம் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மசாலா கருவேப்பிலை 2 கொத்து கொடுத்துட்டு, கருவேப்பிள்ளையும் அரைச்சி அதில் சேர்க்கும் போது நமக்கு நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தூக்கிலாம் நம்ம கருவேப்பிலையே வச்சுருவாங்க பசங்க. அதனால் அரைக்கும் போது அந்த பூண்டு வதக்கும் போது அந்த கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடுங்க. ஒரு 3 கொத்து கூட போட்டுக்கலாம் அதில். இப்போ மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால 1 டீஸ்பூன். இது காரம் எல்லாம் கரெக்டான பதத்துக்கு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப காரம் சாரமாலாம் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இவ்வளோதான் மசாலா. நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்க்க போகிறோம். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துட்டு அதில் 1/2 டம்ளர் அல்லது 1 டம்ளர், நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த மிக்சி ஜார் நல்லா அதில் உள்ள தேங்காய் விழுதெல்லாம் இருக்கும். அதில் நல்லா அந்த மிக்சி ஜார்லேயே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பூண்டு அந்த மசாலா
எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். பிறகு தான் வந்து நல்லா கொதி வந்தோடனே புளி கரைச்சலை இதில் வந்து ஊற்றணும். ஃபஸ்ட்டே ஊற்றிடக்கூடாது. இது பச்சை சுமெல்லாம் போய் நம்ம நல்லா கொதி வந்தோடனே இப்போ புளி கரைச்சல் திக்னஸாக 1 டம்ளர் அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ வந்து இன்னும் திக்னஸாக கூட நீங்கள் கரைச்சிக்கலாம். இதை நல்லா கொதி வந்து திக்னஸாக ஆகணும். அப்போ தான் பூண்டு குழம்பு சாப்பிடும்போது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சொன்னால் புரியாது, ருசித்து சாப்பிடும்போது தான் அதோட சுவை வந்து நமக்கு தெரியும். இந்த அளவுக்கு கெட்டி பதமாக இருக்கும். சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க. என்னோடய எஃப்எம் சமையலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.